அதாவது சமீப காலத்தில் தமிழ் சினிமாவில் மிக குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்த ஒரு சில நடிகர்களில் நம்ம சிவகார்த்திகேயன் மிக மிக முக்கியமானவர். ஆக்சுவலி விஜய் டிவியில் அவர் எப்படிலாம் இருந்தார் நமக்கே தெரியும். கலக்கப்போவது யாரில் கலந்துக்கிட்டு மிமிக்ரி பண்ணார். அதுக்கப்புறம் அது இது எது அந்த ப்ரோக்ராமில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தினார். நிறையா டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை நிரூபித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணி அப்படி படிப்படியாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க மிக முக்கியமான டாப் 10 ஹீரோக்களில் சிவகார்த்திகேயன் தவிர்க்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார். ஸோ அவருடைய படங்கள் எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்குது. குழந்தைகளுக்கு பிடிக்குது, பெண்களுக்கு பிடிக்குது, குடும்பத்தினருக்கு பிடிக்குது, வயதானவர்களுக்கு பிடிக்குது, இளைஞர்களுக்கு பிடிக்குது. இளைஞர்கள் பல பேர் சிவகார்த்திகேயனை தன்னுடைய ரோல் மாடலாக நினச்சி தங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அவரை தன்னுடைய அண்ணனாக பாவித்து நிறைய இளைஞர்களும் இளைஞர்களும் நம்ம இருக்கிறத சோசியல் மீடியாவில் பார்க்க தான் முடியுது. ஸோ அப்பேற்பட்ட சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அதற்கான ஒரு உதாரண ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும் சிவகார்த்தியோட அமரன் படம் இந்த தீபாவளி ரிலீஸ் ஆகுது. அவர் ஒரு மேஜராக நடிச்சுக்காரு, மிலிட்ரி மேனாக. ஸோ அதுக்காகவே தன்னுடைய உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி வேறு லெவலில் வச்சு ஒரு பெரிய நவீன ரக ஒரு துப்பாக்கியை மிஷின் கன்னை தூக்கி கொண்டு முறைக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டில் இருக்கும்போதே சிவகார்த்திகேயனோட பழைய ஒரு ட்விட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள். ரெண்டையும் சேர்த்து வச்சு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2012 நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன ஒரு ட்விட் பண்ணியிருந்தாருன்னா, துப்பாக்கி ரிலீஸ் அன்னைக்கு தீபாவளி அன்று இன்னைக்கு டேட்டுக்கு கையில் துப்பாக்கி இருக்கிறவனை விட துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கவன் தான் பெரிய ஆள். ஐ காட் த டிக்கெட்ஸ் ஐ சே அப்படின்னு சொல்லிக்காரு. அதாவது அன்னைக்கு கையில் நிஜமாலுமே துப்பாக்கி வச்சுருக்கவனை விட துப்பாக்கி டிக்கெட் வச்சுக்கவன் அவன் தான் கெத்து அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு நம்ம ரங்கூன் இப்போது அமரன் படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தேங்க்ஸ் பிரதர் ஃபார் த டிக்கெட்ஸ் அப்படிங்கிறாரு. ராஜ்குமார் பெரியசாமி டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து போட்டுருக்கு. ஏன்னா அவர் தான் முருகாசோட அசோசியேட்டு. ஸோ அதையெல்லாம் மென்ஷன் பண்ண நம்ம ஆடியன்ஸு பாருப்பா சிவகார்த்திகேயன் அப்போ எப்படி இருந்தார், ராஜ்குமார் பெரியசாமி எப்படி இருந்தாங்க. ஆனால் பாருங்கள் இன்னைக்கு 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்விட்டை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.